அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தில் மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி அழுத்த திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பூட்ட மாட்டான். திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம் தேவனுடைய வாசலையும் அதன் ஆழமாகிய அர்த்தம் என்ன? இருதயத்தையும் தேவன் நமக்கு திறந்தபடியினால் அதை ஒருவராலும் பூட்ட முடியாது, பூட்ட மாட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். 7ஆம் வசனம் வாசிப்போம். சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவராய் இருக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதை ஒருவரால் என்ன செய்ய முடியாது? பூட்ட மாட்டான், பூட்ட முடியாது என்று சொன்னால், பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாகிய சொல்கிறதாவது சொல்லி பார்க்கிறோம். அதனால் தேவன் நமக்காக ஒரு வாசலை திறந்து விட்டால் அதை யாராலும், காரணம் என்ன? அவர்தான் திறக்கிறவர், அவர்தான் பூட்டுகிறவராய் இருக்கிறபடினாலே இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே திறந்த வாசல் மூடப்படாதபடிக்கு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மூடப்படாதபடிக்கு நாம் கவனமுள்ளதாய் இருக்க வேண்டும். அங்கே சொல்லப்படுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். எதை அறிந்திருக்கிறார்? நம்முடைய செயலெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இங்கே நாம் எப்படி இருக்கிறோம், வெளியில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அதனால் நம் கிரிகளை அறிந்து அந்த கிரிகளுக்கு ஏற்றபடிதான் கர்த்தர் பதிலை கொடுப்பார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரிகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட கிரிகளுக்கு பலனை கொடுக்கிறது. வசனம் சொல்லிவிட்டார், திறந்த வாசல் அதை பூட்ட மாட்டான்னு சொல்லிவிட்டார். நம்முடைய கிரியைகளை, நம்முடைய செயல்களை கர்த்தர் இனிவரும் நாட்களிலே பார்க்க விரும்புகிறார். தேவன் சொன்ன வார்த்தை சொன்னதுதான், அதை யாரும் பூட்ட முடியாது என்று சொன்னால் அவர்தான் திறக்கிறவரும் பூட்டுகிறவருமாய் இருக்கிறபடினாலே நமக்கு திறந்திருக்கிறார். யாருக்கு திறந்திருக்கிறார்? கிரியைகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்களை நாம் என்ன செய்கிறோம் என்பதை கர்த்தர் அறிகிறபடினாலே இந்த ஆண்டு நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள் தேவனுக்கு உகந்ததனாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கிறாங்க? பிரியமாக இருக்க வேண்டும். வருஷ ஆரம்பத்திலேயே இவ்வளவு ஒரு சோர்வோடு இருக்கும். ஆண்டவர் திறந்த ஒரு வாசல், திறந்த ஒரு மனமுள்ளவராக இருக்கிறார். அவர் இந்த நாட்களில் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு மிகுந்த ஆவல் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தும்படியாக வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அதற்கு நம்மை எதிர்பார்க்கிறார். நம்முடைய கிரிகளோ மிகுந்த சோர்வாய், நம்முடைய செயலெல்லாம் ஏதோ எனத்தானோ ஆரம்பமே இப்படி இருக்கிறது. நான் வாசல் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் அப்படி ஆரம்பமே இப்படி இருக்க, ஒரு சோர்வு, ஒரு கலைப்பு, பல கேள்விகள். அவர் திறந்த வாசலை ஒருவனும் தேவன் திறந்து விட்டார். அதை யாராலும் செய்ய முடியாது, பூட்ட முடியாது. ஆனால் பூட்டுவதற்கு யார் காரணமாக இருக்கக்கூடாது? நான் காரணமாக இருக்கக்கூடாது. என் கிரியைகள் தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். என்னுடைய செயல்கள், என்னுடைய ஜீவியம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் போது அவர் பூட்ட மாட்டார், யாராலும் பூட்ட முடியாது. என் செயல் ஒருவேளை தவறாய் போகும்போது நான் என்ன பண்ணுங்க? நானே பூட்டிடுறேன். என்ன பண்ணுங்க? நானே அந்த வாசலை மூடி விடுகிறேன். அதனால் இன்றைக்கு அந்த வாசல் நிலையாய் திறந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கடந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை தானித்தும் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லுங்க. நம்முடைய இதய கதவுகள், நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு மனதிலே தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று நாம் அந்த கடந்த வாரத்தில் தியானித்தோம். இந்த வாரத்திலும் கூட சங்கீதத்தின் புத்தகம் 84ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 84:1.
எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. அந்த வாசல் ஸ்தலங்கள், நானே வாசல், திறந்த வாசல் என்று சொல்றார் அல்லவா, அந்த வாசல் ஸ்தலங்கள் எப்படி இருக்கிறதா, எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. வாசல் ஸ்தலம் என்று சொல்லும் போது அடுத்த வசனத்தை வாசிப்போம், அப்போதுதான் விளங்கிக் கொள்ள முடியும். ஆலயம் தான் தேவனுடைய வாசல். நீங்கள் வந்திருக்கீங்க அல்லவா, இங்க யாருடைய வாசல்? தேவ வாசல் இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசலை எப்படி தேடி வர வேண்டுமோ, சேனைகளின் கர்த்தாவே ஒரு வாசல் ஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், அதை அனுபவித்து வர வேண்டும். ஆராதனைக்கு வரல, அனுபவம் என்ன பண்ணா, ஐயோ தேவ சமூகத்துக்கு எவ்வளவு இன்பமான இடம் அது. எவ்வளவு உங்களுக்கு எப்படி தோணுகிறது இல்லையோ, எனக்கு இன்பமா இருக்கிறது. இங்க தேவன் இருக்கிறார், அவரே வாசல், ஒரு திறந்த வாசல் இருக்கிறது. அந்த வாசலுக்குள் வரும்போது எப்படி வர வேண்டும், எவ்வளவு இன்பமா இருக்கிறது. ஒரு உறவை பார்க்க போகும்போது எவ்வளவு இன்பமா இருக்கிறீங்களா, ஒரு நண்பனை பார்க்கும் போது, ஒரு காரியத்தை பார்க்கும் போது எவ்வளவு அதுல உணர்ச்சி வசப்பட, எவ்வளவு ஆசையா ஓடும். அது அப்படியே கற்பனை யோசிச்சு பண்ணுங்க, இமேஜின் பண்ணி பண்ணுங்க, கற்பனை எவ்வளவு இன்பமா இருக்கு, எவ்வளவு இன்பமா இருக்கு. எப்படி அந்த சங்கீதக்காரனாகிய ஆசா சொல்கிறான், அப்படி வாசல் ஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அந்த ஒரு எண்ணத்தோடு வந்தாதான் இந்த இடத்தில் இன்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் எப்ப எந்த தோரணையில் வருகிறோமோ அந்த தோரணையில் தான் தேவாலயத்திலே அந்த பிரதிபலிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், பிரதிபலனை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் வருகிற தோரணை வைத்துதான் நான் எப்படி வருகிறேன், என்ன நினைவோடு வருகிறேனோ அந்த நிலைமைக்கு ஏற்றபடிதான் பதில் கிடைக்கும். வாசஸ்தலம் தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் அங்கே யாருடைய சமூகம் இருக்கிறது, தேவனுடைய வாசஸ்தலம். அவர் முகம் இங்கே இருக்கிறது, அவர் இதயம் இங்கே இருக்கிறது. இந்த சாத்திரி ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கத்தக்கதா இருக்கிறது. ஒன்றுடைய கண்கள் திறந்திருக்கிறது, இருதயம் திறந்திருக்கிறது, முகம் இங்கே இருக்கிறது, செவிகள் திறந்திருக்கிறது. அந்த தோரணையில் அவரை பார்க்க வரும்போது எப்படி வர வேண்டும், எவ்வளவு இன்பமா இருக்கிறது. யாரெல்லாம் இன்பமாய் வந்திருக்கிறோம், இங்கே தேவ ஆலயத்துக்கு இன்பமாய் வர வேண்டும். எவ்வளவு ஒரு அனுபவமாக சொல்லுகிறார், எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Jesus, hallelujah. ஆதியாகமம் 28:18 வாசிங்க. அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி 18ஆம் வசனம் 17 வாசிங்க. இந்த வானத்தின் வாசம் அது இருக்கா படிங்க. 17 வாசிங்க. அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். வாசஸ்தலங்கள் எவ்வளவு, இந்த இடம் ஒரு வானத்தின் வாசல். தேவ ஆலயம் என்பது வானத்தின் வாசல் திறக்கப்பட்டு இயேசு வானவர் அங்கே இருக்கிறார். அப்படியானால் அந்த வாசலுக்குள் வரும்பொழுது, தேவ சமூகத்துக்கு வரும்போது எப்படி வர வேண்டும், இன்பமான எண்ணத்தோடு வர வேண்டும், கட்டாயப்படுத்தி அல்ல. மற்ற இடங்களுக்கு செல்கிறோம், எப்படி செல்கிறோம், எந்த இடத்தில் செல்கிறோம், ஒரு உறவை பார்க்க, ஒரு நிகழ்ச்சியை பார்க்க, மற்ற ஊர்கள் பல இடங்கள் செல்லும் போது எந்த இன்பத்தோடு செல்கிறோம். இந்த இடத்தில் வரும்போது என் உள்ளம் எப்படி வருகிறது, வானத்தின் வாசல். அங்கே ஆபிரகாமை பார்க்கிறோம், யாக்கோபு என்ன செய்கிறான், அங்கே ஒரு தரிசனம் பார்க்கிறான். இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறல்ல, இது தேவனுடைய வானத்தின் வாசல். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு. ஒரு சாதாரணமாய் தேவனை ஆராய்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம். பயம் இல்லாமல், கருத்து இல்லாமல், கவனக்குறைவாக ஆராதிக்கிறோமே.
அந்த வனாந்திரத்திலே தேவ பிரசனம் இறங்கிடத்திலே யாக்கோபு சொல்கிறான், இது வானத்தின் வாசல். பெத்தேல் தேவனுடைய வீடு. இது தேவனுடைய வீடு. தேவ சலம் இருக்கிறது. தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு வந்திருக்கிறோம். வந்திருக்கிற நான் பயத்தோடு வர வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு பயந்து தேவனை ஆராதிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய கிரியை, நம்முடைய உள்ளம் தேவனை ஆராதிக்கிறதோ, அதற்குரிய பிரதிபலனை பெற்றுக் கொள்ள முடியும். இல்லாட்டினா ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை மற்ற சமயங்கள், மற்ற விதமான மதங்கள் எப்படி இருக்கிறது அது போல இருக்கும். இது இருக்கிற அந்த ஒரு ஸ்வீட், அந்த பார்க்க அனுபவிக்க முடியாது, சுவையை பார்க்க முடியாது. ஆண்டு ஆரம்பித்து விட்டது. வாசஸ்தலம் எப்படி இருக்க வேண்டும்? தேவ ஜனங்களுக்கு இன்பமாய் இருக்க வேண்டும். இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். வானத்தின் தேவனுடைய வாசல். இது தேவாலயம் என்பது புரிந்து கொள்ளுங்கள். புரியுங்க. முதலாவது நம்முடைய அந்த ஆரம்பிக்கிற அந்த படிதான் முக்கியமானது. ஒரு வீட்டிற்கு எப்படி அந்த பில்லர் எப்படியாக அந்த காரியங்கள் முக்கியமோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் தேவனை வழிபடுகிற நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும். இந்த பேஸ் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். அந்த ஆரம்பம் நாம் பார்க்கின்ற போது அந்த வீட்டுக்குரிய அந்த பேஸ் தான் முக்கியம். அதுபோல் தேவனை ஆராதிக்கணும் ஏதோ இடத்துல ஆராதிப்பதற்காக அந்த ஆராதனை நமக்கு அவசியமே கிடையாது. அவசியம் கிடையாது அவருக்கு. அது அப்படி ஏதோ தான் ஆராதிப்போம் சொன்னால் நமக்கு வேண்டிய ஒரு பலன் கிடைக்கும். என் கிரிகளுக்கு தக்க பலன். நான் ஏனோ தான் ஆராதிப்பேன் சொன்னால் அதற்குரிய பலனை பெற்றுக் கொள்வேன். நான் உண்மை ஆராதிப்பேன் சொன்னால் அதற்குரிய பலனை பெற்றுக் கொள்வேன். எதை செய்தாலும் நாம் எப்படி செய்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ அதுதான். எந்த ஆலயமாக இருக்கட்டும், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிற ஆலயத்தில் கூட வருகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இன்பமாக தேடி வர வேண்டும் ஆலயத்திற்கு. தேவ வீட்டுக்கு செல்கிறோம் நாம். பெத்தேல் தேவனுடைய வீடு. அது வானத்தின் வாசல். நாம் பார்க்கிறோம், வானம் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் வானத்தின் வாசல் திறக்கப்பட்ட இடம்தான் தேவ ஆலயம். அந்த ஆலயத்தில் வரும்போது எப்படி வருகிறோம்? எவ்வளவு இன்பமா இருக்கிறது. எவ்வளவு நமக்குள்ளாக அந்த ஒரு சுவை இருக்க வேண்டும். எவ்வளவு இன்பமா இருக்கிறது. ஒரு ஆகாரம் சாப்பிடும் போது எவ்வளவு சுவையா இருக்கிறது. ஒரு நண்பரோடு கூட பழகும் போது எவ்வளவு இன்பமாய் பழகுகிறார்கள், எப்படி நன்றாய் பேசுகிறார்கள், எவ்வளவு அன்பாய் பேசுகிறார்கள். அது போல இருக்க வேண்டும் தேவ சமூகம். அந்த அனுபவம் தான் ரசிகருக்கான ஆசாவுக்குள் இருக்கிறது. நம் அனுபவம் எப்படி இருக்கிறது? இனி வரும் நாட்கள் கிரிகளை கர்த்தர் பார்க்க போகிறார், செயலை பார்க்க போகிறார். எந்த கோணத்தில் ஆராதிக்கிறோம்? நாம் ஒவ்வொரு முறையும் ஆராய்த்து விட்டு போகும்போது அதற்குரிய பிரதிபலனை அந்த வாரத்திலே பார்க்க போகிறோம். புரிந்து கொள்ளுங்கள். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை பயந்து பக்தியோடு கூட அதை இன்பமாய் எண்ணி அதை செய்யும் பொழுதுதான் அதற்குரிய பலனை பெற்றுக் கொள்ள முடியும். இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறு கிடையாது. இது யாருடைய வீடு? இது தேவ வீடு. வானத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. இதோ திறந்த வாசலை உனக்குமாக வைத்திருக்கிறேன் என்று பார்க்கிறோம் அல்லவா? ஆலயத்தில் எப்படி வர வேண்டும்? இன்பமாய் எண்ணி வர வேண்டும். சுவைக்கணும். இவர் நாட்கள் பயங்கரமாக தான் இருக்க போகிறது. ஒரு பக்கம் சுகத்தை பெற வேண்டிய தேவ ஜனங்களாக இருக்க போகிறோம், ஒரு பக்கம் பலவீனம் அடைகிறவர்களாக இருப்பார்கள். தேடுகிற விதம்தான். நாம் தேவனை எந்த அளவுக்கு தேடுகிறோமோ, தேடுகிற போது கண்டடைவீர்கள். தேட வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டது. ஆண்டவர் வரிக்குரிய அடையாளங்கள் இருக்கிறபடியினாலே இன்றைக்கு தேவ ஜனங்களாக நாம் உண்மையாய் தேடாவிட்டால் மற்றவர்கள் எப்படி தேடுவார்கள்? நமக்குள்ளே உண்மை இல்லாவிட்டால், நமக்குள்ளே உறுதி இல்லாவிட்டால், நமக்குள்ளே நம்பிக்கை இல்லாவிட்டால் வேறு யார் வருவார்கள் தேவ சமூகத்துக்கு? நமக்கே அந்த இன்பம் இல்லாவிட்டால், நமக்கே ஏதோ ஒரு கடமைக்காய் வருகிறோமே. அந்த சங்கீதக்காரர் சொல்கிறார், உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். மறுபடியும் சங்கீதத்தில் வருவோம். படிக்க
உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமாவே கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்க வேண்டும்? ஆத்துமா சோல் நம்முடைய மனசு எப்படி இருக்கணுங்க? ஆலயத்தின் பிரகாரத்துல வாஞ்சையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? வாஞ்சையா இருக்க வேண்டும். ஒரு சாப்பாடை வைத்து விட்டால் என்ன செய்யணும்? பாதுகாப்பீங்களா? சாப்பிடும். வாஞ்சையோடு செய்யும் போது ஒரு சுவை நிறைந்த ஒரு ஆதாரத்தை கொடுத்து விட்டால் என்ன செய்வோம்? வாஞ்சையோடு புசிப்போம் அல்லவா? விருப்பத்தோடு சாப்பிடுவோம் அல்லவா? அது போல ஆலயத்தில் வரும்பொழுது எப்படி வர வேண்டும்? வாஞ்சையா. உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவுள்ள ஒரு இடம் இருக்கு. திறந்த மனமுள்ளவராய் இருக்கிறார் தேவன். அவன் மனசுதான் திறக்கவே இல்லை. மனதில் எதை வைத்து ஆராதிக்கிறோமோ தெரியவில்லை. ஒரு அசால்ட்டா யோசிக்கிறோம். தெய்வம் என்ன பண்ணுங்க? ஒரு அற்பமாய் சிந்திக்கிறோம். என் மனசை கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய இருதயம் திறக்கப்பட்டாயிற்று. கதவை தட்டுகிறேன், ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். திறக்கணும். திறக்கப்பட்ட இதயம் இருக்க வேண்டும், வாஞ்சையாய் இருக்க வேண்டும். நாத்தம் இருக்க வேண்டும், வாஞ்சையும் கவனமுமாய் இருக்கணும். தேவ சமூகத்தில் அப்படிதான் இருக்கணும். ஏதோ வரும் போறோம் இல்ல. இனி ஒரு நாட்கள் நம்முடைய கிரிகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். எங்க? ஆலய முறைமையில் தான் கர்த்தர் பார்க்க. வெளியில தான் இப்படி இருக்கிறோம். தேவ சமூகத்தில் வந்து அப்படி இருந்து விட்டால் இனிவரும் காலங்கள் வந்து தேவ ஜனங்களுடைய கிரிகளுக்கு தக்கதாக தான் வாசல் திறக்கப்படும். உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் விலகிருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். கை கொள்ளல, வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டது. கேட்டுட்டு போறதுக்கல்ல சபை. எதை பார்க்க வந்திருக்கிறோம்? வானத்தின் வாசலை பார்க்க வந்திருக்கிறோம். வானம் திறக்கப்பட தேவனை இறங்கி வந்து ஆராதிக்கிற ஸ்தலத்தில் வந்திருக்கிறோம். இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறொன்றை. ஜெப வீடு தான், ஆனால் யார் வீடு? இது தேவனுடைய வீடு. இந்த ஸ்தலத்தில் ஏற்க ஜபத்துக்கு அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. செவிகள் கவனிக்கிறபடியினாலே என் ஆத்துமா இப்படி மாறியவன், என் மனம் வாஞ்சையா. ஐயோ தேவன் அங்க இருக்கிறார். 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் ஈடு எதுவும் கிடையாது. எதுவும் ஈடு கிடையாது. அவரை ஆராதிப்பதற்கு எதுவும் ஈடு கிடையாது. ஈடு இணையற்ற தெய்வத்தை ஆராதிக்கிறோம். எதுவுமே கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது. எதையும் பார்க்க கூடாது. எதுவும் எனக்கு பொருட்டல்ல. வானத்தின் வாசல் திறக்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் நாம். இன்றைக்கு பார்க்கிற வானம் மூடப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் என்ன இருக்குன்னு சொல்லி உலகத்துக்கு தெரியாது. எவ்வளவு விஞ்ஞானிகள் கடந்து போனாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் செல்ல முடிகிறது. ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் அவர்கள் பார்க்க முடிகிறது. அதையும் முழுமையை பார்க்காமல் இன்றைக்கு ஜனங்கள் விஞ்ஞானிகளுடைய தடுமாற்றமாக இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு எது திறக்கப்பட்டிருக்கிறது? வானத்தின் வாசல். யாக்கோபுடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியாய் போகிறார். தன்னுடைய தாயும் தகப்பனை விட்டு ஒரு கேள்விக்குறியாய் போகும்போது அவனுக்கு எது திறக்கப்பட்டது? வானத்தின் வாசல் திறக்கப்பட்டது. தேவனுடைய வீட்டை பார்க்கிறார். தேவ பிரசத்தை பார்க்கிறார். தேவன் நமக்காய் ஒழுங்குபடுத்தப்பட்ட சபைகளை கடந்து வருகிறோம் அல்லவா? இங்கே எதை பார்க்கிறோம்? வானத்தின் வாசலை பார்க்கிறோம். கர்த்தர் இறங்கி வருகிற இடம் இது. அதனால் வாசல் எப்படி வர வேண்டும்? எவ்வளவு இன்பமாய் எண்ணி வர வேண்டும். உங்கள் கிரிகளுக்கு தக்க பலன் இனிவரும் நாட்கள் செய்ய போகிறார் தேவன். திறக்கப்பட வேண்டும் அல்லவா? அவர் இருதயம் திறக்கப்பட வேண்டும். நமக்கு வேண்டிய நன்மை எல்லாம் திறக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். என்னுடைய கிரியைகள், என் செயல், இனிவரும் நாட்கள் வந்து மௌனமாய் இருப்பதோ, ஏனோ தன்மை இருப்பதோ, எப்படியோ வாழ்வதல்ல. விதிமுறைக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறல்ல இந்த இடம். நீங்கள் தேவனை தேடி வந்து வழிபடுகிற விதங்களை வைத்து அவருடைய கிரிகள் மூலமாக தான் வருகின்ற வாரங்களுக்கு வேண்டிய பலனை பெற்றுக் கொள்ள முடியும். ஆபத்துகள், வேதனைகள், விரக்தியான சமூகம் எல்லாம் உலகத்தில் கடந்து வரும்போது காற்றை போல அவர்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் வாசஸ்தலம் எப்படி இருக்க வேண்டும்? எனக்கு இன்பமாக, சாதாரண இன்பம் அல்ல. எவ்வளவு அவன் படிப்படியாக அந்த இன்பத்தை அனுபவிக்கிறான். முதல் முறை வந்தபோது கொஞ்சம் இன்பம், படிப்படியாக எவ்வளவு இன்பமாக இருக்கிறது யோசித்து பாருங்கள். உங்களுக்கு இப்படி
இந்த ஸ்தலம் ஒருவேளை சின்ன கூட்டமாக இருப்பதனால் யோசிக்கிறீர்கள். தேவனுடைய வீடை அல்லாமல் வேறல்ல. நான் இங்கே தேவனை உணர்கிறேன். நான் என் ஆத்துமாவிலே என் தேவனுடைய தொடுதலை பார்க்க முடிகிறது என்னால். அதனால்தான் படிப்படியாக நாட்கள் போக போக எவ்வளவாக எப்படி எல்லாம் ஆராதிக்க வேண்டும், எப்படி அவரை சேவை செய்ய வேண்டும், அவருக்காக எப்படி ஓட வேண்டும் என்று அந்த அந்த ஒரு வளர்ச்சி வருகிறது. அவரும் நெருங்கி வருகிறார். இதயத்தை திறந்து விட்டார் அல்லவா, இதயத்தோடு உறவாடுதல் அல்லவா. அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்தை இன்பமா என்கிற அந்த எண்ணம் நமக்குள் வர வேண்டும். இதுதான் நம்முடைய முதல் ஸ்டெப்ஸ். மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். திறக்கப்பட்ட நாம் தேவனுக்கு இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு கூட இன்பத்தோடு வந்து என்ன செய்யணும், அவருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன செய்யணும், படிப்படியாக நான் வளர்ந்து கொண்டு வருகிறேனே, நாம் என்ன செய்யணும் தேவனுக்கு, அதை எண்ணுங்க. அதை நான் யோசிக்கிறேன், இதை செய்யணும் அதை செய்யணும். ஆண்டவருக்காக உள்ளதை திறந்து கொடுத்து விட்டார் அல்லவா. எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அவருடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும். அவர் ஏக்கத்தை நான் பூர்த்தி செய்ய வேண்டும். அதுதாங்க ஒரு உள்ளத்தோடு உள்ள உறவாடுகிற ஒரு காரியம். உறவாடுதல் சாதாரண உறவாடுதல் அல்ல. நீங்கள் ஒரு இடத்திலே ஒரு உள்ளத்தை கொடுத்து விட்டால் என்ன செய்யணும், அவனுக்கு என்ன செய்யணும், எதை பெருசு செய்யணுமோ அதையெல்லாம் யோசிக்கிறோம் அல்லவா. சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மகன் என்ன பண்ணாரு, இந்த வருஷம் அவருடைய மனைவிக்கு என்ன பண்ணாரு, நீங்க தான் வாங்கி கொடுத்த பர்த்டேக்கு. ஆசீர்வாதம் அதிகரிச்சுட்டே போகுது, மனுஷங்கிட்ட அதிகரிக்கிறது. தேவன் அவருக்கு இதயம் இருக்கிறது அல்லவா. இதயத்தை திறந்து பேசுகிற அளவுக்கு நெருங்கி வந்து விட்டார் அல்லவா. யோசித்து பாருங்க, மனப்பூர்வமாய் பேச வந்து விட்டாரே. அவர் சித்தத்தை நான் செய்யும்படியாக அவர் விதத்தை இதயத்தை திறந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே. அதற்குரிய அனுபவம் எதுவாய் இருக்க வேண்டும், வாசஸ்தலம் தேவ ஆலயம் எப்படி மாற வேண்டும், உள்ளத்துக்குள்ளாக இன்பமாய் மாற வேண்டும். எப்படி மாற வேண்டும், இன்பமாய் மாற வேண்டும். வாசிக்க தொடர்ந்தது, என் ஆத்துமாவே கர்த்தருடைய ஆலய பிரகாரம் மேல் வாஞ்சையும் கவனமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம். பாருங்க, ஆத்மா இரண்டாவது, இருதயம் மூன்றாவது, மாம்சம். மூணாங்க இருக்கணும். ஆலயத்தில் வந்து விட்டால் எதுவும் இருக்கணுங்க, சரீரம் எங்க இருக்கணும், மனசு எங்க இருக்கணும், எல்லாம் இங்கதான் இருக்கணும். இருக்குங்களா? மைண்ட் எங்க இருக்கு, என்ன எங்க இருக்கு? வானத்தின் வாசல் திறக்கப்படத்துக்கு வந்திருக்கிறோம். இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேற. அவன் நாமத்தில் 2-3 பேர் கூடிவிட்டால் போதுமே. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆதரிக்கிற சபையில் மாத்திரம் அல்ல, 2-3 பேர் கூடிவிட்டால் கர்த்தர் கடந்து வருகிறாரே. கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கத்தக்கதாக தேவனுக்கு இருக்கிறபடினாலே என் மாம்சமும் என்னுடைய இருதயமும் என் ஆத்துமாவும் என்ன செய்ய வேண்டும், 3 இங்க இருக்கணும். அதுங்க 3 எங்க இருக்கணுங்க, இங்கதான் இருக்கணும். இங்க இருந்து இந்த செய்கிற கிரிகளுக்கு தக்கதான பலனை கர்த்தர் கொடுப்பார். எப்போது வருகின்ற நாட்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்துக்கு வரும்போது இந்த ஒரு எண்ணத்தோடு தான் வர வேண்டும். என் பாடி இங்க இருக்கணும், என்னுடைய சோர்ஸ் இங்க இருக்கணும், என்னுடைய இதயமும் எல்லாம் இங்க இருக்கணும். இங்க தேவன் இருக்கிறார். அப்பதான் நமக்குள்ள அந்த பயம், அந்த இதெல்லாம் வரும் நமக்குள்ள. ஆராதிக்கலாம் முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் அல்லேலூயா சொல்லுவோம். நமக்கே வராது. உங்கள் உள்ளத்துக்குள்ளாக தேவன் இருந்தால் தான் உங்களுக்குள்ளாக அந்த ஆசை, அந்த தாகம், அந்த வாஞ்சை எல்லாம் வரும். கர்த்தர் பேசும்போது அதற்கு பதில் கொடுப்போம்னா, ஒவ்வொரு வார்த்தையிலும் கேட்கும் போது ஆமென் என்று சொல்லுவோம், அல்லேலூயா என்று சொல்லுவோம். நம் சரீரத்தில் தேவனை ஆராதிக்கிறோம், நம் ஆத்துமாவில் தேவனை ஆராதிக்கிறோம். ஏன்னா எவ்வளவு இன்பம் அவரிடம் அப்படி பெருகிட்டு இருக்கு, படிப்படியாய் பெருகி கொண்டு ஆய்ந்து வருகிறார். எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது, எவ்வளவு இன்பம், ஓ எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. அது இங்கிலீஷ் படிங்க ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் How lovely is your name. How lovely, என்னது, எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. அது ரொம்ப அருமை. How lovely, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தைகள். இந்த அணுவ நமக்குள் இருக்கிறதா, மற்ற காரியங்களை how lovely, பேபியை பார்த்தா how lovely இருக்கும்.
லவர்ஸை பார்த்தாவும் லவ்லி நடந்து, பட் இங்க வந்து எப்படி இருக்கு? அவன் எப்படி இருக்கு நமக்கு? இந்த இடம் எப்படி இருக்கிறது? என் பிரசங்கம் உங்களுக்கு கேட்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் இருக்கிறாரே. நான் அதை உணர்கிறேனே. நான் பிரபலமான பிரசங்கி அல்ல, பட் தேவன் இருக்கிறார். இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறார். அவர் சொன்னபடி இருக்கிறார். என் நாமத்தை எந்த ஸ்தானத்தை பிரஸ்தாபப்படுத்தினாலும் அந்த ஸ்தானத்தில் நான் வருவேன் என்று சொன்னவர். வானத்தின் வாசல் திறக்கப்பட்டு இறங்கி வந்திருக்கிற தேவனை ஆராதிக்கிற நான் how lovely. எப்படி இருக்கிறார் எனக்கு தேவன்? உறவுகள், குழந்தைகள், கணவன், மனைவி எல்லாவற்றையும் எவ்வளவு விரும்பி பேசுகிறோம், எவ்வளவு விருப்பம் அதில் இருக்கிறது. உப்புச்சப்பையில் ஆராதனைகள், உப்புச்சப்பையில் நமக்கே நம்மை நம் மனதை யோசித்து பாரு. நம் மனசுக்கு அந்த மனசாட்சி சொல்கிறதா நன்றாய் ஆராய்த்து சொல்லி மனசாட்சியை சொல்லவில்லையே. மற்ற சாட்சி என் மனசாட்சியை சொல்லவில்லையே. என் மனசாட்சியை குற்றவாளி என்று தீர்க்கிறதே. என்ன ஆராதிக்கிறீங்க? மனசு சொல்ல என்ன ஆராதிக்கிற? வெளியே சிந்தையை வைத்துக் கொண்டு ஆராதிக்கிறாய் என்று சொல்லி என் மனமே சொல்லுமே. வெளியில் சாட்சி வேண்டாம், மனசாட்சியே நமக்கு ஒரு சாட்சி. யோசிச்சு பாருங்க, மனசாட்சி யோசித்து கேளுங்க. என்ன ஆராதனை? நான் ஆராதிக்கிற ஆராதனை எப்படி இருக்கிறது? வானம் திறக்கப்பட்டவரை ஆராதிக்கிறோம். யாருக்கு இந்த வாக்கியம்? வளர்ந்தாலெல்லாம் அவர்கள் பார்க்கிறோம் அந்த நிலைமை சந்திக்கும்படியாக நிலவுக்கு மேல் போகும்படி யோசிக்கிறார்களே. அல்ல, பரலோகத்தின் வாசல் திறக்கப்பட்டு இறங்கி வந்து ஆராதிக்கிற தேவனை நான் வழிபடுகிறேனே. எப்படி இருக்கும் அந்த காரியம்? எவ்வளவு இன்பமா இருக்கும் ஐயா. என் ஆத்மாவில் அந்த இன்பம் வராவிட்டால் என் கிரிகள் வேஸ்ட் தான், ஆக்ஷன்ஸ் எல்லாம் வேஸ்ட் தான். நான் வந்து ஆராதிப்பது வீணான நேரம் தான். அதை விட வராமலே சொல். இந்த ஒரு பாக்கியம் மற்ற ஜனங்களுக்கு இல்லையே. நம்மை விட நல்ல நீதியுள்ள ஜனங்கள் ஏராளம் உலகத்தில் இருக்கிறார்களே. எவ்வளவு உண்மையா இருக்கிறார்கள். காலையில் இந்த மார்கழி மாசம் கரெக்டா அந்த 5:30 அந்த பஜனை என்ன பண்ணாங்க பாடிட்டே வர. கரெக்டா பாக்குறேன் 5:30 கரெக்டா இருந்தது. இந்த வீட்டை தாண்டிட்டு போறாங்க. ஷர்ட் கூட போடல போல ஒரு என்னது பார்த்துருக்கீங்க. எத்தனை மணிக்கு வராங்க? தவறாம வராங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு மாதம் தான் தவறாமல் வருகிறார்களே. கரெக்டா அந்த சவுண்ட் கேட்கணும் பார்த்து கரெக்டா அந்த 5:25 5:35 கரெக்டா அந்த டைம் வராங்க. ஒரு மாதமாவது அவர் வழிபடுகிற தெய்வத்தை இன்பமா எழுதுகிறார்கள். அதனால அவருக்கு பணி ஒரு பொருட்டாக. இந்த அனுபவம் எல்லாம் இல்லாமல் நான் எவ்வளவுதான் மார்த்தட்டி ஆராய்த்தாலும் கூட ஆராதனை வீணானது. யாராயிருந்தாலும் சரி, பெரிய சபையோ சின்ன சபையோ எந்த யாராயிருந்தாலும் கூட ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ளாக அவருடைய வாசஸ்தலம் இருக்க வேண்டும், இன்பமாய் இருக்க வேண்டும். அவருடைய என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையாயும் கவனமாயும் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் விடுகிறது. எப்படி கம்பீரமா இருக்கும்? எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி இருக்கணும்? 9 மணி வச்சு குழு குடிச்சிருக்கணும். எப்படி இருக்கணும்? கம்பீரமா. நேற்று இந்த பேனெல்லாம் வந்து திருவத்தூர் போனாங்க. தம்பி சொல்றான், நம்ம வண்டிக்கு ஓடினே தெரியுங்களா? அதுக்கு நான் தேவனுக்காக ஓடுறதுக்கு தேவனுக்காக ஓட ஓட அந்த சுகத்தை கொண்டு தேவனுக்கு செய்யணும். ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்க வேண்டும். என் ஆத்துமா கம்பீரமாக தேவனுக்கு செய்யறேன். தேவனுக்கு செய்து பாருங்க. அவையெல்லாம் கணக்கில் வைக்கிறது. ஒரு நாமத்தில் ஒரு கலசம் நம்மளா பண்ணுங்க. அடுத்த வருஷம் செஞ்சுக்கலாம். இந்த வருஷம் என்ன பண்ண ஸ்டாப் என்ன பண்ணப்போ வருஷத்தை கணக்கு என்ன பண்றாங்க? அவர் என்ன பண்ணுங்க? காலமெல்லாம் நம்ம கொடுக்கணும். நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க? நான் பிஸி ஆயிட்டேன். நான் பிஸி ஆயிட்டீங்க. அவர் பிஸியான யோசிச்சு பாருங்க. அவர் கண் வைத்து கருத்தாய் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நான் பண்ணிட்டேன் இல்லையா? நான் சாகும் வரைக்கும் உழைப்பேன். ஓட ஓட சுகந்தான் ஓட. நானே படத்துக்கு போனேன். வயதெல்லாம் அது பெருசு இடம் கிடையாது. அவன் பார்க்கறான், எங்களால முடியாதுமா.
நான் தேவனுக்காக நாளைக்கு பாடணும், நான் தேவனை ஆராதிக்கணும், அந்த மைண்ட் அப்படியே எனக்குள்ள இருக்கு. ஐயோ நாளைக்கு தேவனை ஆராதிக்கணும், தேவன் வருவான், அவர் எப்படி அழகுபடுத்த வேண்டும், எப்படி அவரை உயர்த்த வேண்டும், எவ்வளவு இன்பமான ஸ்தலம் அது, எப்படி மனதார வந்து விட்டாரு, இதயத்தையே திறந்துட்டாரு தேவன் எனக்காக, இதயத்தையே திறந்து விட்டாரு. கேடுகட்ட இதயத்தை நேசிப்பதற்காக இதயத்தை திறந்து விட்டார். எவ்வளவு இன்பமாக இருக்கிறது, அவருடைய உறவு எப்படி இருக்கிறது எனக்கு. அதை எண்ணும் போது நம்முடைய உறவு எப்படி மாற வேண்டும், அதிகரிக்கணும். நம்ம என்ன பண்றது, நேரம் காலம் நாலு நட்சத்திரம் ராவு காலம் சொல்லுது. எவ்வளவு இன்பமான தெய்வத்தை நான் அதிகரிச்சுக்கிட்டே வரணும். என் லவ் அதிகரிக்கணும், அவர் லவ் அதிகரிச்சு எல்லாம் வாழ்க்கை. வயசு ஆக ஆக நம்முடைய அன்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவருடைய அன்புக்கு முடிவே கிடையாது. வானத்தை திறந்து விட்டாரே, வனாந்தரத்திலே பார்க்கிறானே, தனிமையில் வந்து கேள்வியோடு வந்த அந்த யாக்கோபுக்கு வந்த தரிசனம் என்ன, வானம் திறக்கப்பட்ட தரிசனத்தை பார்க்கிறாரே. நமக்கு ஒழுங்குபடுத்தி வானம் திறக்கப்பட்டவரா இயேசு இருக்கின்ற போது என்னுடைய ஆராதனை முறைகள் எப்படி இருக்கிறது, நான் தேடுகிறது எப்படி இருக்கிறது. நீங்க தேடுகிற விதங்களை கொண்டுதான் கர்த்தர் பதில் கொடுக்க போகிறார். இனி ஒரு காலம் புரிந்து கொள்ளுங்கள். எப்படி தேடுகிறோம் அப்படித்தான் பதில் எனக்கு. நான் இப்படி தேடணும் இப்படித்தான், நான் அப்படி தேடணும் அப்படித்தான். ஆமா, தேவன் நடத்துவார். மாம்சமும் இருதயமும் ஆத்மாவில் இருக்க வேண்டும். எம்பிரமான தேவசம் வந்தா இங்க தேவனை பார்த்துட்டு போகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வரீங்க, யாரை பார்க்குறீங்க, தேவனை பார்த்துட்டு போகணும். சும்மா சபைக்கு வந்த போனல, தேவன் இங்க இருக்கிறார். திறந்த வாசல் ரூபமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். யார் பூட்ட முடியுங்க, நானதான் பூட்ட முடியும். என் செயல் பூட்டிவிடும், என் கிரியை அந்த மனதை துக்கப்படுத்திவிடும், என்னுடைய செயல் அந்த இருதயத்தை வேதனைப்படுத்திவிடும். அப்படியே வலிக்கும். அதுக்கு அந்த எதை நான் பண்ணுங்க, வலிக்கும். என்னை அறிந்த மகனே உன் செயலா இது வலிக்கும். காட்டி கொடுக்க முடியும். யூதா சொன்னபோது, சிநேகிதனே முத்தத்தினால் அல்லவா என்னை காட்டி கொடுக்க வந்தாய், வலித்திருக்கும் அல்லவா அவருக்கு. 3 முறை மறுதலித்த பேதுருவை திரும்பி பார்க்கும் போது அந்த இருதயம் கொஞ்சம் வலித்திருக்கும் அல்லவா, திறந்த இருதயம் அல்லவா வலித்தது. இன்றைக்கு நாம் செய்கிற செயல் ஒன்று அந்த இதயத்துக்கு மகிழ்ச்சியும் கொடுக்கும், இரண்டாவது வலியும் கொடுக்கும். இலகிய இதயம் அது, குழந்தை இதயம், குழந்தை இதயம் அது, நம்பி அழைத்த இதயம் அது, என்னை கடைசி வரைக்கும் காக்க முடியா ஏங்குகிற இதயம் அது. அந்த இதயம் தெரியாம என் இதயத்துக்குள்ளே தெய்வத்தை வழிபடாதபடி இருக்கிறேனே, அந்த இதயம் வலிக்கும். மாம்சமும் ஆத்மாவும் இதயமும் என்ன செய்ய வேண்டும், கம்பீரமா இருக்கும். தேவ சமூகத்தில் ஜெயிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஜெயிப்பதற்காக, வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக, பிரச்சனையை ஜெயிப்பதற்காக, பலவீனத்தை ஜெயிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெயம் கொடுக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். ஆவி ஆத்மா சரீரத்தில் தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்படியா ஆராதிக்கும்படியாய் தேவன் அழைத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 51:6-51 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவாப்பம். இயேசு தெளிவாய் சொல்லிட்டார். யூதரெல்லாம் குழப்பறாங்க, யார் நீ, யார் நீ தச்சனுடைய மகன் அல்லவா, மரியாளின் மகன் அல்லவா என்று யோசிக்கிறார். இல்ல, நானே வானத்திலிருந்து வந்த ஜீவாப்பம் நான் தான். வானத்தின் வாசல் அன்றைக்கு யாக்கோபுக்கு திறக்கப்பட்டது போல இங்கே சொல்லுகிறார், நானே வானத்திலிருந்து வந்த ஜீவாப்பம். எவ்வளவு தைரியத்தோடு பேசுகிறார் தேவன். காரணம் என்ன, அவர் அதற்கு தகுதியானவர். இயேசு தகுதியானவர் அதற்கு. வானத்தில் இறங்கி வந்தபடியினாலே அவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்கிறேன், யாரா இருக்கிறேன் வாசிங்க. நானே ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இங்க பார்க்கிறோம், அவர் பாருங்க, அவருடைய மாம்சத்தையும் சரீரத்தையும் கொடுத்து விட்டார். யார் கொடுக்க முடியும்,
எவ்வளவு கம்பீரமாய் பேசுகிறார். நானே வானத்திற்கு இறங்கி வந்த ஜீவப்பம். ஆதியாகமம் சங்கீதம் 52:8 வாசிக்கும். 78:24. சங்கீதம் 78:24 வாசிக்கும். மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு வானத்தின் தானியத்தை கொடுத்தார். எதை கொடுத்தாருங்க? வானத்தின் வாசல் திறக்கப்பட்டது. நானே வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் செய்தார்கள், வானத்தினுடைய தானியத்தை சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. 40 வருஷம் சாப்பிட்டார்கள், ஒரு நாள் அல்ல. வானத்தின் தானியத்தை, தூதர்கள் புசிக்கின்ற மன்னாவை 40 வருஷம் தேவன் அவளுக்கு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாடு சொல்கிறார், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். அவர் சரீரத்தை எனக்கு, அவர் ரத்தத்தை எனக்கு ஜீவ அப்பமாய் கொடுத்தபடினாலே நமக்குள் பெரிய ஒரு கிருபை பெற்ற மக்கள். 40 வருஷம் அவர்கள் காதல் வீங்கவில்லை, அவருடைய வஸ்திரம் பழசாகவில்லை, அவருடைய பாதரட்சை கிழியவில்லை. வானத்தினுடைய தானியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்தார்கள். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நான் யாரை புசிக்கிறேன்? வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய இயேசுவை எனக்குள் புசிக்கிறேன். எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது இயேசுவின் உறவு, எவ்வளவு இனிமையாய் இருக்கிறது இயேசுவின் அன்பு, எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. 40 வருஷம் புசித்த அவர்களுக்கே அப்படின்னு சொன்னால், நான் வானத்தின் தானியத்தை அல்ல, வானத்தின் இறங்கி வந்த இயேசுவையே எனக்குள் புசிக்கின்றேன். அல்லையா? சொல்லுங்களேன். சொன்னாதான் சொல்லுவீங்களா? உங்களுக்குள்ள இன்பம் வந்தாதான் சொல்ல முடியும். நான் சொல்லி சொல்வதல்ல. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடந்தது? வானத்தின் அப்பத்தை அவர்கள் புசித்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் என்ன சொல்லுகிறார்? நானே வானத்திற்கு இறங்கி வந்த ஜீவ அப்பம். என்ன சுவை, என்ன இன்பமாக, என்ன இன்பம் சுவையா. தாய் தன் பாலகனை மறந்தாலும் மறக்காத தாயின் மேலான அன்பை என் உள்ளத்தில் சுவைக்க வேண்டும். என்ன, என் தாயை விட மேலானவர், என் தாயினால் என் தந்தையினால் திருத்த முடியாத என்னை திருத்தினவன் நான், நீதான் அல்லவா? என்னை உயர்த்தினவர் யார்? இந்த பிரசங்கத்தை பிரசங்க முடியாத கிருபை கொடுத்தவர் யார்? என் படிப்பா, பணமா, அந்த சாழகா அல்ல, எனக்குள் வாசம் செய்கிற இயேசு. எவ்வளவு இன்பம்! என் தெய்வத்தை சொன்னதில் எத்தனை இன்பம் ஐயா எனக்கு! எவ்வளவு இன்பம் எனக்குள்ளாக! வானத்தினுடைய அந்த மன்னாவை, வானத்தின் ஆகாரத்தை புசித்த அவர்களுக்கு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நீங்களும் நானும் புசிப்பது யாரை? இயேசுவை சுவைக்கிறேன் எனக்குள்ளாக, இயேசுவை சுவைக்கிறேன் எனக்குள்ளாக. அந்த சுவைக்கு ஈடு யாரும் கிடையாது. தாய் இல்லையே, தகப்பன் இல்லையே, மனைவி இல்லையே. இயேசுவை சுவைக்கிறேன், அந்த சுவையை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு இடத்தில் கடந்து போய் தேவ ஜனங்களை சந்திக்கும் போது அந்த சுவையின் பிரதிபலிப்பை பார்க்கிறேன். அவர்கள் செய்கிற கிரியைகள், அவர்கள் செய்கிற செயல்கள். கடந்த வாரம் ஒரு சில வீடுகளுக்கு எல்லாம், ஒவ்வொரு வீட்லையும் போனால் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி என்ன பண்ணாங்க, சாப்பிடுங்க. ஒரு 3 வீட்டில் போய் சாப்பிட்னதுக்கு சூடா இல்லை பசங்க உங்களுக்காக என்ன பண்ணீங்க, வருவீங்கன்னு என்ன பண்ணாங்க யோசிச்சு பார்க்கிறேன். பிரதிபலிப்பு, நான் சுவைக்கிற அந்த பிரதிபலிப்பை இயேசு நேரடியாக கொடுக்கவில்லை. நான் கடந்து போய் ஜெபிக்கின்ற குடும்பங்களிலே அந்த கணங்கள், அவர்கள் செய்கின்ற செயல்கள் எவ்வளவு சுவையாக தேவனுடைய அந்த பிரதிபலிப்பை நான் பார்க்க முடிகிறது. ஒரு வீட்டுக்கு போய் நைட் ஆயிடுச்சு. அந்த தம்பி சொன்னாரு, நான் கிளம்பிட்டேன், இருக்க சொல்லுங்க அண்ணன், நான் நீங்கள் பார்க்கவில்லை, இருக்க சொல்லுங்க. அப்போ அந்த அவங்களுடைய மகன் கேட்டாங்க, அங்கிள் சீக்கிரம் வெளில போனால் வீட்டுக்கு டிஃபன் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ண, சரி நான் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டாரு. சரி எனக்கு மாத்திரம் வாங்கிட்டு வாங்க. அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணாலும் வாங்கிட்டு கொடுக்குறேன். நான் வீட்டில் சொன்னேன், டைம் ஆகிடும், நீங்கள் வாங்கிக்க மாட்டேன், என்ன பண்ணுங்க வீட்டில் வாங்கிக்கணும்.
பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அத்திரை போட்டாருங்க வாங்கி அது காலைல தான் சாப்பிட்டோம். எவ்வளவு ஆண்டவருக்காக நாம் வாழும்போது நாம் வாழ்க்கை இன்பத்தை நாம் பார்ப்போம். தேவ ஜனங்களால் எப்படியெல்லாம் கத்து போஷிக்கிறார் என்ன, எவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள் ஜனங்கள். உறவில் நம்ம அனுப்பி பார்த்தது கிடையாது. தேவ ஜனங்களாக இருக்கிற உங்களுக்குள்ளாக நான் அனுப்பி பார்க்கிறேன். எப்படி யார் எனக்கும் அந்த ஜனங்களுக்கு என்ன உறவு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு இன்பமா இருக்கிறது இந்த உறவுகள், எவ்வளவு இன்பமா இருக்கிறது. அங்குதான் இயேசுவின் உறவை என்னால் பார்க்க முடியும். அங்குதான் தெய்வத்துடைய அந்த அன்பை பார்க்க முடிகிறது. அவர்கள் செய்கிற சேவைகள், அவர்கள் செய்கின்ற கடமைகள், கடன்கள் யோசிப்பாங்க. பாரங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள், பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு இஸ்ரவேலருக்கு வானத்தினுடைய ஆகாரத்தை வானத்திலிருந்து கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது என்ன செய்கிறார் தேவன்? வானத்திலிருந்து ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவர்கள் என்றென்றைக்கும் பிழைப்பான். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எந்த அப்பத்தை? அவன் ஜீவாப்பம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது. அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணியிருந்தார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவன் வாங்கி புறப்படுகிற 40 வருஷம் அவளுக்கு போஜனம். ஆனால் உயிருள்ள காலமெல்லாம் நம்மை திருப்திப்படுத்துகிறது. வசனம், வசனம், ஜீவாப்பம், வேத வாக்கியம் எல்லாம் தேவனுடையது. தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன். இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. சுவைங்க உள்ள வார்த்தையை சுவைங்க. எதுக்கு வேதனையாய் பேசுகிற அந்த மனுஷ வார்த்தையை உள்ளத்தில் போட்டுக்கொண்டு வாடி வணங்குறீங்க? எதுக்காக நீங்க அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு இப்படி பேசிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே சொல்லி வசனங்களை உள்ள வைங்க. அது எனக்கு எவ்வளவு இன்பமா இருக்கு, தேனிலும் தெளித்தேனா இருக்கு, அது எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு நிம்மதியா இருக்கு, எவ்வளவு ஆறுதலா இருக்கு, எவ்வளவு தைரியமா வரும் இந்த வார்த்தையில. இந்த அனுபவம் இருக்கிறதா? வர வேண்டும் தேவ ஜனங்களுக்குள், வர வேண்டும் தேவ ஜனங்களுக்குள். இந்த அனுபவம் எல்லாம் வராதபடிக்கு நான் வாழ்ந்து சொன்னால் நான் உண்மையான கிறிஸ்தவன் அல்ல, மத ரீதியான கிறிஸ்தவன். தேவன் மதத்துக்காக தேவன் வரவில்லை. நான் மன ரீதியாய் தேவனை ஆராதிக்க வேண்டும். அந்த இன்பத்தை போக 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 அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த லவ் எனக்குள்ள அதிகரிக்கணும். என் லவருக்கு அவருக்குள்ள அதிகரிச்சு வரும். அவருக்கும் நம்ம மேல இன்பமா மாறும். தாவீதை பார்த்து சொல்கிறார், என் இதயத்துக்கு ஏற்றவன், இதயத்துக்கு ஏற்றவன். ஆபிரகாமை விசுவாசிகளுக்கு தகப்பன், விசுவாசத்தில் வல்லவனாக மாறுவதை தேவன் பார்க்கிறார். மகனை பலி செலுத்தும்படியே வந்தபோது அந்த காட்சியை தேவன் பார்த்து பதறுகிறார். அது போல இன்றைக்கு அவருக்குள்ளா இருக்கிற அந்த நட்பு வந்து growth ஆகிட்டே வரும், வளர்ந்துகிட்டே வரும், வளரணும். ஆமென் சொல்லுங்க. வளரணும். அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்காதுங்க. அப்புறம் அவர் ஒரு புள்ளி வச்சு என்ன பண்ணுங்க, வளரணும். ஊடி என்ன பண்ணாரு, வளர்ந்துகிட்டே இருக்கணும். எதை செய்தெல்லாம் பண்ணுங்க, அதை செய்யுங்க. நீங்க திருப்தி பட்டு போதுங்க, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நீங்க டயர்ட் ஆனீங்கன்னா பலவீனம் தான். நீங்க தேவனுங்க ஓடிட்டதுங்க, பலத்தை கத்து கொடுப்பா. தெரியுங்களா? டயர்ட் ஆயிட்டீங்கன்னு தேவகாரத்தை விட்டு டயர்ட் ஆனீங்கன்னா இன்னும் டயர்ட் ஆயிடுவீங்க. தேவனுக்காக செஞ்சு பாருங்க, உங்களுக்குள்ள அந்த செத்துற சுகம் வரும், பலம் வரும், நன்மை தேடி வரும். நம்ம தேடி வாருங்க. நம்மை தெரியாம முடித்துக் கொண்டிருக்கிறோமே, அந்த மெத்தடெல்லாம் எப்படி என்று சொல்லி தேவன் நமக்கு வேற்று மூலமாய் தெளிவாய் காண்பித்திருக்கிறபடியினாலே அங்கே நாம் பார்க்கிறோம். அப்படியாக தொடர்ந்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 84:10 வாசிங்க. 1000 நாளை பார்க்கிறோம், உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் அல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதை தெரிந்து கொள்ளும். நம்முடைய வாழ்க்கை எதை தெரிந்து கொள்ளுங்க? ஆலயம் தான் நமக்கு முக்கியம். எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? ஆலயம் தான் எனக்கு முக்கியம். இதுதான் முக்கியம். நான் எந்த சபையில வந்து ஆலயம் தான் முக்கியம் இருந்தவங்களாம் எனக்கு ஆசிரியமா இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த அத்தனை பேரும் இன்றைக்கு ஆசிரியமா இருக்கிறாங்க. நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறார்கள். அங்க சொல்லுகிறான், ஆகாயமிய கூடாரத்தில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம், தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பது. இந்த
ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இங்கிலீஷ்ல படிக்கும், ஆங்கிலத்தில் படிக்கும். For a day in your court is better than 1,000. I would rather a doorkeeper in the house of my Lord. பாருங்க, அதுக்கு ஆகாமிய கூடாரம் பேலஸ், House of the my Lord. Court, கோட், ஃபோர்ட், கோட்டை, court, court, கோட்ஸ். court. என்னது? அரண்மனை, பேலஸ் மீன்ஸ் ஆகாமிய கூடாரம் மீன்ஸ் நான் பார்க்கிறோம், ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பதை பார்க்க, எங்க இருப்பது பெருமையா இருக்கிறவனுக்கு வாசல்ல காத்துங்க. எங்க காத்துங்கணும்? வாசல்ல வந்து நான் அங்க போறேன், ஐயா கல்யாணத்துக்கு போறேன், கச்சேரிக்கு போறேன், இல்ல இல்ல எங்க போவேன் நானு? எங்க போவேன்? அங்கதான் இருப்பேன். என்ன கல்யாணம் ஆகுது, என்ன கச்சேரி ஆகுது, என்ன ஊராவது, என்ன டூர் ஆகுது? ஆமீன் சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னும் கம்மியாயிடும். ஏன்னா பொங்கல் அப்படியே சேர்ந்து நம்ம பொங்கல் கொண்டாடணும் நினைக்கிறேன். இந்த வாரமாவது கொஞ்சம் பேர் இருக்கு, அடுத்த வாரம் இன்னும் ஒரு 4-5 பேர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பொங்கலோ என்ன, நான் ஒருவனே இருந்து கொண்டு இன்பத்தை அனுபவிக்கிறேன். அந்த இன்பத்துக்கு ஈடு ஒண்ணு கிடையாது. அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆகாயமிக கூடாரத்திலே இருப்பதை பார்க்கிலும் உன்னுடைய படிக்க ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தில் என் தேவனுடைய ஆலயங்க. இது யாருடைய ஆலயம்? இது உங்களுடையதுங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் உறவு உண்டாக்கின ஒரு இடம் இது. திறந்த மனசோடு பேசுகிற ஒரு இடம் இது. உங்களுடைய உங்கள் சொந்தங்க. எப்படி உங்களுடைய வீடு எப்படியோ அது போல வண்ணாந்தத்துல தான் சொல்லுகிறார், தேவனுடைய வீடை அல்லாமல் எங்க வண்ணாந்தத்திலே யாக்கோபு சொல்கிறான், இது தேவனுடைய வீடை அல்லாமல். அதுபோல தேவன் உங்களுக்கு என்று உருவாக்கப்பட்ட ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட வீடு. அதனால் இது யாருடைய வீடு சொல்லுங்க? இது பத்தி அலெக்சாண்டர் வீடுதான். ஆனா நமக்கு சபை கொடுத்து இருந்ததுக்கு அப்ப என்னுடைய கீழே போய் சொன்னாரு, உங்க வீடு சொல்லிட்டாரு. அது போல தான் இருக்கு. விடுதலை ஆராதிக்க என்ன பண்ணாங்க? விடுதலை ஆராதிக்கிறவங்க யாராவது வந்து என்ன பண்றாங்க? இல்லையா, அந்த குடும்பம் என்ன பண்ணாங்க? ஆராதிச்சு அவங்களுக்கு ஆசீர்வாதம் தெரிஞ்சுதுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இங்க ஆராதிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம். அதனால் நம்ம உறவை வந்து வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு சரியான ஒரு காலம் இது. எங்கதான் வளர்த்துக் கொள்ள முடியும்? தேவ சமூகத்தில் வளர்த்துக் கொள்ளுங்க. அங்கதான் வந்து நீங்க என்ன பண்ண முடியும்? ஒரு 2வது தான் பண்ண முடியும். அவர்கிட்ட நீங்க உங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். மற்ற நேரம் என்ன பண்ணுங்க? நம்ம வேலையா இருக்கிறோம், அலுவலா இருக்கிறோம், உறவுகள் அது இது என்ன பண்ணுங்க, நம்மளுக்கு 24 hours கூட பத்தாது. அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. அப்படி போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மணி நேரம் பார்த்தாலும் நான் என்ன பண்ணாங்க, ஒரு கதை உலக கதை பேச அப்படியே சுட்டு கூடாது. அவர் சமூகம் தான் நமக்கு முக்கியம். எனக்கு மற்றதான அவசியம் கிடையாது. அவர் சொன்ன ஆகாயமிய கூடாரத்தில் இருப்பதை பார்க்கிலும் அவருடைய ஆலயத்தின் வாசல்ல காத்திருப்பதையே நான் பண்ணேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வாழ்க்கை நல்லா தெரிஞ்சிச்சு. இங்க வந்ததான் எனக்கு ஆசீர்வாதம், தேவ பசங்க தான் எனக்கு ஆசீர்வாதம் என்று நன்றாக அந்த மனுஷனுக்கு தெரிந்து விட்டது. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 52:8 வாசம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கணும். என்ன பண்ணுங்க? அப்படியே ஒட்டிக்கணும். நல்லதுங்க. பச்சை மரம் என்ன பண்ணுங்க? காஞ்ச மரம்னாலுங்க உடைச்சாலும் உடைஞ்சிடும். பச்சை மரத்தை என்ன பண்ணும்? பச்சை மரத்தை போல நம்ம ஆலயத்தில் நாட்டை என்ன பண்ணும்? பச்சை குழந்தை நாங்கள் அது போலதுங்க. அப்படிதான் வரணும் நம்ம. ஆமீன் சொல்லுங்க. இந்த அனுபவம் எல்லாருக்கும் அவசியம். பெரிய சபையோ சிறிய சபையோ என்ன சபையோ உலக அளவில் பேர் பெற்ற எந்த சபையா இருந்தாலும் அங்கே போகிறவங்க இருக்க வேண்டும். பச்சை மரத்தை போல நான் பண்ண வேண்டும். ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். பாருங்க எப்படி இருக்கு? பச்சை மரத்தை போல அங்க இருக்கு. எப்படி இருக்கிறாரு? ஆலயத்தில் இருக்கிறாரு. காஞ்ச மரம் என்ன பண்ணாங்க? உடைச்சு என்ன பண்ணுவாங்க? காஞ்ச மரத்தை உடைச்சு என்ன பண்ணுவாங்க? பட்டு போடுறது. காஞ்ச மரத்தை உடைச்சு என்ன பண்ணுவாங்க? கீழே போடுவாங்க. இல்லைன்னா நெருப்பு என்ன பண்ணுவாங்க? சாப்பிடலாம் போயிடும். அவ்வளோதான். காஞ்ச மரமா பச்சை மரமா? நம்ம பச்சை மரம். பச்சை குழந்தைங்க யார் நீங்க? யார் நீங்க? என்ன சொன்னா பண்ணுவீங்க? நானும் சொன்னான்
குழந்தை என்ன பொண்ணு என்ன சொன்னாலும் இந்த காலத்துக்கு வந்து கேட்க மாட்டாங்க, எல்லாம் விஞ்ஞானம் பெருத்து போச்சு. இதெல்லாம் நம்ம அனுபவத்துக்குள்ள வரணும். கிரிகளுக்கு தக்க பலன் சொல்லுங்களா. இனி ஒரு நாட்கள்ல வந்து நம்முடைய கிரியர்களுக்கு ஆலயம் எப்படி இருக்கு? நமக்கு ஒன்று இன்பமா இருக்கணும், வாஞ்சியா இருக்கணும், தாகமா இருக்கணும். பச்சை மரம் போல பண்ணுங்க, அப்படியே ஒட்டிக்கணும். என்ன பண்ணுங்க, அந்த ஒரு பசுமை, அந்த உணவுங்க பச்சை மரத்தை போல அந்த ஆலயத்துக்குள்ளாக அந்த அனுபவம் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 84:6 வாசிய பாருங்க. இந்த அனுபவத்தில் போகும்போது அழுகெல்லாம் மாறி நீருற்றா மாறி என்ன பண்ணணும்? அழுகெல்லாம் மாறி என்ன பண்ணுங்க? அழுகையில் பள்ளத்தாக்கு என்ன பண்ணும்? உருவ நடக்கணும். அதுக்கு பிரச்சனையில் என்ன பண்ண? தேவனை ஆராதிக்கணும். நாமே சொல்லுங்க பார்க்கலாம். சிங்க கபில தேவனை ஆராய்த்தாங்க. சிங்கம் தானியில முழுகிச்சிங்களா? சொல்லுங்க. தானியில தூரி போட்டுச்சிங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, என்னது? சிங்கத்தின் வாய்களை உருவ நடந்தான். பணங்க சிங்கத்தினுடைய அந்த இடத்திலே கட்டளை பெற்ற போதிலும் கூட அவன் வழக்கத்தின்படி செய்து விட்டான். அவன் ஜெபிக்கிற மனுஷன் தான். பிரச்சனையா உள்ள என்டர் உள்ள போறாங்க. என்ன பண்றோம் நம்ம? இல்லைங்க பிரச்சனை தீர்ந்த பிற்பாடு வாருங்க, பிரச்சனை தான் வரணும். ஆமன் சொல்லுங்க. அப்போதான் பிரச்சனை தீரும். அழுகையின் பள்ளத்தாக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, நான் வாஞ்சையுள்ளவனாக, இரண்டாவது இன்பமா என்கிறவனாக நான் கடந்து போகும்போது பிரச்சனை வரும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுதான். ஆனாலும் கூட அழுகையின் பள்ளத்தாக்குள்ள என்ன பண்ணணுமோ உருவ நடக்கணும். உருவ நடக்கணும், உள்ள போகணும். பவுலும் சீலா பண்ணாங்க சிறையில. ஐயோ 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 நல்லா சொல்லுங்க, பாடி துதிச்சா. என்ன பண்ணாங்க? பிரச்சனைக்குள்ளாக தான் தேவனை ஆராதிக்க கத்துக்கணும். நாம சொல்லுங்க போதும். எனக்கு எவ்வளவு பிரச்சனை எல்லாம் வந்ததுக்கு அப்போ ஆராதிக்க ஆராதிக்க ஆராதிக்கத்தான் அந்த பிரச்சனையினுடைய பதிலை கொடுக்கிற தெய்வத்தை பார்த்தேன். அழுகையின் பள்ளத்தாக்குல உருவ நடந்தாதான் என் அழுகு எதுவா மாறும்? நீரூற்றா மாறும். நீரூற்றா மாறும் போது அநேக நம் மூலமாக தாகங்கள் தீர்க்கப்படும். உள்ள நுழையணும். பிரச்சனை கூட நுழைய வேண்டும். பலவிதமான போராட்டத்தின் கூட நுழைய வேண்டும். அந்த அனுபவத்தில் போகும்போது அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அதை செய்து விட்டார்கள். நீரூற்றாக்கி கொண்டிருப்பார்கள். மழை நீரூற்றா பண்ணுங்க. நம்மால் அழுகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கை அழுகே இருக்குது, வேண்டாம், அந்த ஆண்டவரே வேண்டாம், க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் பண்ணிடு க்ளோஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அவரெல்லாம் வச்சா நம்மளுக்கு என்ன பண்ண முடியாதுங்க. அவர் மாதிரி அவர் நினைக்கிற மாதிரி பொறுமையா சகிச்சுக்கிட்டு இதெல்லாம் நான் வேலைக்கு அந்த மாதிரி தான். அவர் பிரசங்க யாரும் அவர் சொல்லுவார். அவரு இன்றைக்கு நம் வாழ்க்கையில் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அழுகைக்குள்ளாக உள்ள வந்தாதான் மற்ற அழுகையை நீங்க தொடக்க முடியும். அனுபவங்கள் வரணும். உன் கிரிகளுக்கு தக்க பலன் என்று சொல்லிவிட்டாலும் இனி வரும் நாட்களை வந்து பழைய மாதிரியே பேசிட்டு இருக்க வேண்டிய காலங்கள். ஏன்னா பாதுகாப்பு மிக அவசியம். நமக்கு நம் குடும்பங்களுக்கு தேவ பாதுகாப்பு மிக அவசியம். ஒவ்வொரு தேவஜனங்களுக்கும் பாதுகாப்பு மிக அவசியம். யாருக்கு என்ன வியாதி வரும் சொல்லவே முடியாது. பிரச்சனைக்குரிய ஒரு காலம். ஜனவரி 16 மேல பண்ண பாருங்க, 3 கோடி மக்கள் என்ன பண்ண பாருங்க, இன்ஜெக்ஷன் போட போறாங்க. அரசாங்கம் நன்மை செய்தால் கடந்து வருது. அந்த இன்ஜெக்ஷன் வந்து நம்ம பாடிக்கு ஒத்து போக மாட்டேன். யாருக்கும் சரியாது. எனக்குள் இயேசுவின் ரத்தம் இருந்தால் ஒத்துப்போங்க. அவன் சொல்லுங்க, எனக்கு பாதுகாப்பு, எனக்கு பாதுகாப்பு. சுகத்தோடு கூட கத்தர் வைப்பார். அது தெரியாது. என்னன்னா அந்த பவர், அவ்வளவு பவரை போட போறாங்க. என்ன பண்ணாங்க? அந்த நோயை மேற்கொள்ளுகிற ஒரு பவர் கொடுக்க போறாங்க. அந்த பவர் என்ன பண்ணாங்க? சைட்ல இருக்கிற நம்மளுடைய பவர்லாம் ஆயிடுச்சு. அதுங்க பாதுகாப்புக்காக தான் கர்த்தர் வந்து நடக்க வேண்டிய காரியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அதுங்க எனக்கு ஒரு காலம் மௌனமா இருந்தாரு. சரி, திருந்துவேன், இந்த வருஷம் அடுத்த வருஷம் திருந்துவேன். இனி வருஷம் கிடையாது, இனி காலம் செல்லாது. கடைசி காலத்துக்கு வேண்டிய அடையாளத்தை பார்க்கறதுனால இங்கே நம்ம என்ன பண்ணாங்க? பிரச்சனை கூட உள்ள வாங்க, பிரச்சனை மாறப்போகுது, துக்கம் சந்தோஷமாக மாற, பிரச்சனை உள்ள வந்துருங்க. ரூத் என்ன பண்ணாங்க? செத்தாலும் கூட வரேன். நபி என்ன பண்ணாங்க? ரூத் என்ன பண்ணாங்க? இன்னொரு மருமக யாருங்க? ஊர்பாலா பண்ணாங்க. டாட்டா என்ன பண்ணாங்க? மாமியார் என்ன பண்ணாங்க?
அன்னைக்கு என்ன பண்ணாங்க, டாட்டா கட்டுறாங்க. என்ன பண்றாங்க, நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சுகமா இருந்திருப்பாங்க, டாட்டா கட்டுறாங்க. பச்சனமா இருந்தவங்க டாட்டா கட்டுறாங்க. என்ன பண்ணாங்க, ஆனா ரூத் என்ன பண்ணாங்க, உள்ள வந்தாங்க. எங்க வந்தாங்க, தெரியாத ஊருக்குள்ள வராங்க, புரியாத ஊருக்குள்ள வராங்க. வந்து நடந்தது என்ன, போவாசுடைய மனைவியாய் மாற்றினார். இயேசு கிறிஸ்துவின் சந்ததிக்குள் கடந்து வந்தார். அதுபோல் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுங்கன்னா, உள்ள வந்தே ஆகணும். பிரச்சனை ஊடாக என்ன பண்ண, நீங்க உள்ள வர வேண்டும். அப்படியே தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் பலத்தின் மேல் பலம், அதுக்கு பலத்தின் மேல் பலன் அடைந்து பலம் அடைவோம். ஸ்ட்ராங் தான் நீங்க, அதுக்கு அதுக்கு நீங்க யார் தான், நீங்க என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ராங் என்னது, அது மாதிரி யார் தான் நீங்க, ஸ்ட்ராங் பலமாயிடும். அதுக்கு பலமாயிடுவோம். சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்கிற அளவுக்கு பலம் தாமே சொல்லுங்க பார்க்கலாம். நோய் நொடிகளால் என்ன பண்ண மாட்டேங்க. இந்த அனுபவம் வந்தாதான் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சன்னிதானத்திலே காணப்படுவோம். இதெல்லாம் நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. சும்மா வந்து பைபிள்ல வந்து ஏதோ படிக்கிறதுக்காக போடல, நடக்க போறது சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லாலும் பலத்தின் மேல் பலம் தான். பலம் யாருக்கெல்லாம் வேணும் சொல்லுங்க. பலத்தின் பலமாக பலத்தின் மேல், அது படிங்க கொஞ்சம் ப்ளீஸ், சீக்கிரம் படிங்க. ஆங்கிலத்தில் படிக்கிறது 84:7. கவனிச்சுட்டு அதெல்லாம் படிப்பீங்க. Go from strength to strength. ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த். அதுங்க பலத்தின் மேல் பலல்ல, பலத்தின் மேல் சொல்லுங்க, பலத்தின் மேல் பலம்தான். கழுகுக்கு சமமான வான வயது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வயது சொல்லுங்க. நீங்க இளமையா மாறணுமா, இன்பமா இருக்கணும். எது இன்பமா இருக்கணும், அவருடைய வாசஸ்தலம் இன்பமா இருக்கணும். சனத்துக்குள்ள வந்து என்ன பண்ணுங்க, என்னுடைய ஆவி என்னுடைய ஆத்துமா சரி என்ன பண்ணுங்க, கம்பீரமா இருக்கணும். அவரே எனக்கு ஜீவாப்பமா இருக்கிறது பண்ணுங்க, அவரை சுவைக்கணும். இந்த அனுபவத்தில் பண்ணணுமோ அந்த அழுகையினுடைய பலதால பண்ணுங்க, உருவம் நடந்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். பெலோ சொல்லுங்கல்ல, பெலோ நாச்சு உங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நாச்சுங்க வாலிபர்களோ இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்துகளோ புது பறந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். இதெல்லாம் நடக்கும். சும்மாதான் வசனங்கள் நடக்கும். 120 வயது வரைக்கும் அவருடைய பலன் குறையவில்லை. அவனுடைய கண் அதே தேவன் தான் இன்றைக்கு இருக்கிறார். மோசை அழைத்த போது என்ன சொன்னார், அவருக்கு இருக்கிறவராகவே அன்றைக்கு இருந்த தேவன் இன்றைக்கு இருக்கிறபடினாலே எனக்கு பலன் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. பலம் கிடைக்கும். பலத்தின் மேல் சொல்லுங்க. குழந்தைகள் எல்லாம் சுகத்தை கத்த கொடுப்பா. நீங்களும் நானும் அவர் சமூகத்தில் தவனமாய் வாஞ்சையாக எங்கமாக எண்ணி நாம் வருகிற அனுபவம் தான் வாழ்க்கையை மாற்றும். நீ ஒரு நாட்டை வந்து வாயில சொல்வதல்ல, அனுபவத்துக்குள்ளாக வந்தே ஆக வேண்டும். கிரியில்லாத விசுவாசம் செத்துவிடும். இனி வந்து செயல்பாடு இல்லாம நான் சொல்லிக்கிட்டே முடியாது. செயல் அருங்க. பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சன்னிதானத்தில் செய்வதவர்கள் காணப்படுவார்கள். சேனையின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே செவி கொடும். அவ்வளவுதான், முடிஞ்சிடும். விண்ணப்பத்தை கேட்க ஆரம்பிப்பாரு. வந்து அண்ணனுக்கு அவர் செவியை சாட்சிடுவார். முடிஞ்சு போச்சு. உடனுக்குடன் நமக்கு என்னதுங்க பிரச்சனைகள் மாறிட்டே இருக்கும். கூப்பிட்ட உடனே பதில் தான், கூப்பிட்ட உடனே பதில் தாங்க. தேவனே என்று சொல்லி மோசை கூப்பிட்டா என்ன சொன்னாருங்க, உன் கையை நான் பண்ணி சமுதிராங்க நீட்டு. முடிஞ்சு போச்சு. கடல் இரண்டாய் பிளந்தது. கர்த்தருடைய வார்த்தைகள் இன்றைக்கு ஜீவன் இருக்கு. எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அனுபவத்துக்குள் வராம நமக்கு சூழலை வாங்கினீங்கள, நம்மை விட பரிதபிக்கப்பட்டவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி சொல்லுங்க. இம்மைக்காக தெய்வத்தை தேடினா நம்மளை விட பரிதாபமானவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பைபிள் சொல்றத வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வந்தீங்க, நம்மை போல ஆசீர்வாதம் யாரும் இருக்க மாட்டாங்க. நடைமுறையில வந்து பைபிள் வசனம் பண்ணுங்க, பிராக்டிக்கல்ல வந்து நம்ம வாழ்க்கையில படிப்பதல்ல, நடைமுறைக்கு வந்துடணும். நடைமுறையில வந்துடணும். இன்னும் எவ்வளோ உள்ள இருக்கு, எவ்வளவு மாற்று. நம்ம வந்து இப்பதான் கூட குழந்தை பருவத்துல வந்துட்டு குழந்தை பருவத்துக்கு இப்போ எவ்வளவு உள்ள இருக்கு, என்னென்ன தன்மைலாம் மாறணும் எல்லாம் உள்ள இருக்கு. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அவர் வருகையில வந்து பாத்தீங்கன்னா அவரை போல மாறணுமா? ஆமென் சொல்லுங்க. யாரை போல மாறணுமா? முடியுமா? முடியும்.
அவரை போல மாறுகிற அளவுக்கு நம்மை மாற்றத்தான் கர்த்தர் நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கி இருக்கிறார். இது வானத்தின் வாசல். வானத்தின் தேவனை ஆராதிக்கிறோம். அவருடைய இதய வாசல் திறக்கப்பட்டு உறவாடுகிறபடினாலே இனி ஒரு நாட்கள் இதயம் திறக்கப்பட்டு அவர் ஆராதிக்கணும். சும்மா என்னதெல்லாம் ஆராதிக்காதீங்க. மகிமையெல்லாம் பார்க்க போறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மகிமையை பார்க்க போறீங்க, பாதுகாப்புக்காக பார்க்க போறீங்க, குடும்பத்தை சூழ்ந்து வேலை அடைத்திருப்பதை பார்க்க போறீங்க. பிசாசு சொல்கிறான், அவனை வேலை அடைத்து வைத்திருக்கிறீங்களே. யாரை? யாரு? யோபை சொல்லுகிறான். அது போல ஒரு வேலி அடைத்து வைக்கிற தேவன், செட்டையின் மறைவிலை மறைக்கிற தேவன், அவருடைய வசனம் சொல்லுங்க, உள்ளவையில் வந்திருக்கிற தேவன், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாத தேவன், உறங்காதவர் தூங்காத தேவனாய் இருக்கிறார், சோர்ந்து போகாதவர் இளைப்படையாதவர் இருக்கிறார், நம்மோடு கூட நெருங்கி வருகிறவராய் இருக்கிறார், நிழலாய் இருக்கிறார், உங்களோடு கூட அவர் குடும்பத்தின் குடும்பமாய் இருக்கிறார், தலையாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையெல்லாம் உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளது. வானம் பூமி கூட ஒழிந்து போவதற்கான வாய்ப்புகள் வரலாம், நட்சத்திரம் எல்லாம் கீழே விடுவதற்கான சுமைகள் வரலாம், வரும், வந்திருக்கிறது. வார்த்தை ஒழியாது. இந்த வார்த்தை அவர் சொன்னது நடக்கும். நடக்க வேண்டும் என்று சொன்னால் நான் நடைமுறையிலே செய்ய வேண்டியதை நான் செய்தால், நடைமுறை வாழ்க்கை கிறிஸ்தவ வரணும். நம்ம வாழ்க்கைக்கு நடைமுறையிலே நாம் செயல்படுத்தினால்தான் நம்ம வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் தேடி வரும். பணம் மாத்திரம் கிடையாதுங்க, பாதுகாப்பு. இனி வரும் காலம் மிகுந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காலம் இது. அரசாங்கம் என்ன பண்ண முடியாது, நம்மை பாதுகாக்க முடியாது. அரசாங்கம் முடியாது. அரசாங்கம் கடனுக்குள்ள போயிட்டு இருக்கு, முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு தான் பாதுகாக்கும். நமக்காக வானத்தையே தேவன் திறப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வானத்தினுடைய தானியத்தை தேவன் செய்தார், கொடுத்தார். 40 வருஷம் கொடுத்தார். யாருக்கு இந்த சாகியம் கிடைத்தது? உலகத்தில் யாராவது வானத்தினுடைய தானியத்தை சாப்பிட்டு இருப்பார்களா? இன்னைக்கு சாப்பிடுவது எதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம்? மருந்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உணவு அத்தனைய மருந்தாய் இருக்கிறது இன்றைக்கு. அதனால்தான் நோய்கள் அதிகரிப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவளுக்கோ எங்கிருந்து வந்தது? வானத்தில் தேவன் திறந்து தானியத்தை கொடுத்தார். அந்த தேவன் தான் உங்கள் தேவன். ஆமென் சொல்லுங்க. அந்த தேவனை தான் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறோம். அந்த தேவன் தான் உங்களுக்கு சொந்தமானவர். அந்த தேவன் தான் உங்களுக்கு ஜீவனானவர். அந்த தேவன் தான் உங்களுக்கு உரிமையானவர். உலகத்தில் யார்கிட்டையும் உரிமையை கேட்க வேண்டாம், அவர்கிட்ட கேட்கலாம். நீங்க என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவார். அவர்கிட்ட கேளுங்க, உரிமையை கேளுங்க. என்ன உரிமை? என்ன தாயின் கருவிலே உருவாகும் தெரிந்து கொண்டீங்களே, அந்த உரிமை எனக்கு இருக்கு ஐயா. உலக தோற்றத்துமாக கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை தெரிந்து கொண்டீங்க, அந்த உரிமை எனக்கு இருக்கு. சொல்லுங்க உறவு. வேதம் சொன்ன வார்த்தையை சொல்லுங்க, அவர்கிட்ட இறங்கி விடுவார். வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டால் இறங்கி வந்து விடுவார். தேவன் இறங்கி வந்து விடுவார். அதனால் இனி ஒரு நாட்கள்ல நம்முடைய செயல் ஆக்ஷன்ஸ்ல இறங்கி ஆகணும். செயல்பாட்டில் இறங்காம பேச்சிலேயே இருக்கக்கூடாது, இறங்கியே சேரணும். நாளுக்கு நாள் நமக்குள்ளாக வளர்ச்சி வரணும். அவருடைய ஐக்கியம் வந்து அங்கே நான் பார்க்கிறோமாய் அவள் லவ்லி எவ்வளவு இன்பமா இருக்கு, அந்த லெவலுக்கு நீங்க மாற்றம் அடையணும். இப்படியே வந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் போயாச்சு. படிக்கட்டில் இறங்கும் போதே நான் படிக்க போயாச்சு. அதுக்கு சீக்கிரமா போயிட்டு அதை வாங்கிட்டு போலாம், இதை வாங்கிட்டு போலாம், சீக்கிரமா தம்பி வரணும், சீக்கிரமா அண்ணன் வரணும். வடிகட்டிலேயே போயிடுச்சு. இன்பம் எங்க போச்சுங்க? எங்க போச்சு இன்பம்? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை ஒருவராலும் பூட்ட மாட்டார். யாராலையும் பூட்ட முடியாது. எந்த சக்தினாலும் பூட்ட முடியாது. எந்த தலைவனாலும் பூட்ட முடியாது. உங்களுடைய வாசல் திறக்கப்பட்ட வாசலை தெரியுங்களா? இன்றைக்கு பார்க்கிற தேசத்தில் எவ்வளவு காரியங்கள் தடைப்பட்டு கொண்டு வருகிறது. அரசாங்கம் எல்லாம் இன்றைக்கு பார்க்கின்ற போது தடைப்படுகிறது. எல்லாம் பிரைவேட்ல போயிட்டு இருக்குது, எல்லாமே தடைப்படுகிறது. ஜனங்களால் நடுக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா வாசலும் மூடப்படுகிறது. ஆனால் நமக்காய் ஒரு திறந்த வாசலை திறந்திருக்கிறார். உள்ளே பிரவேசிப்போம். நானே இந்த வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் போதுங்க. நாம் அந்த அனுபவத்தில் போக நாம் கண்களை எடுத்து நோக்கி பார்த்தோம்.
எவ்வளவு இன்பமான பெயர் உடைய வாசஸ்தலம். How lovely Lord. சுவைக்கிறேன். என்ன சுவை! தேனல்ல, தெளித்தேன். பியூர் தெளித்தேன். How lovely. Day by day, நாளுக்கு நாள் என்ன உணவு! தேய்ப்பதை போல தீர்ந்து போகிற உறவு உலகத்தில் உணவு. இந்த முழு நிலவு, ஃபுல் மூன், முழு நிலவு, அந்த உறவு தேயாது, மாறாது, மறக்காது, தள்ளாத உறவு அது. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உன் உறவில் மலர கிருபை கொடுத்தீராக. எனக்கு தேவை உங்களுடைய உறவு. உங்க உறவு எனக்கு மிக மிக அவசியம். இந்த எங்கள் உறவுகளை பாதுகாத்துக் கொள்ள உங்க ஃபெலோஷிப் மிக மிக அவசியம். உங்க நட்பு மிக அவசியம். நான் என் ஃபுல் ஆட்டம் எடுக்கிறேயா, திறக்கிறேன். திறங்கன்னு சொன்னீங்க, நான் திறக்கிறேன். இனி ஒரு நாட்கள்ல மனதார தெய்வத்தை ஆராதிக்கிறேன். மகிழ்ச்சியா தெய்வத்துக்கிட்ட ஓடி வருகிறேன். இன்பமா எண்ணி வருகிறையா. இந்த அனுபவத்துக்குள்ளாக என்னை நடத்தும்படியாக இந்த அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுங்க. எங்களால முடியாது, என்னால முடியாத கர்த்தாவே, பட் நீங்க செய்ய முடியும். நான் கேட்கிறது, நீங்க எனக்கு வேணும், நான் உங்களுக்கு வேணும். அதுதான் நான் கேட்கிறேன். கொடுங்க, கொடுங்க ஐயா. அந்த அனுபவத்துக்குள் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நாங்கள் மிகுந்த இதிலிருந்து என் தேவனுக்காக மாத்திரம் இருக்கிற ஐயா, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை,